வாங்க நண்பர்களே, வணக்கம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். வாங்க இந்த வீடியோ பாருங்கள். அது கேரளா மாநிலத்தில் முண்டக்காயத்துக்கு மேலே ஒரு இதில் ஒரு மலை பகுதியில் இருக்கிறது. இதை பாருங்கள், இந்த இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்கள், பிடிக்காதவங்க லைக் கொடுங்க. வணக்கம் நண்பர்களே. இதை பாருங்கள் எப்படி இருக்குங்க. அடர்ந்த வனம், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்ந்து இது. மேலே உச்சி கொண்டாயத்தில் வந்துட்டு மேகம் சூழ்ந்து மேகம் உருவாகுங்க. மேகம் உருவாகிக்கிருக்கு, அங்கேதான் உருவாகுது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இதை பாருங்கள் எப்படி பெய்யுது. இது மழை பெஞ்சாலும் அந்த மாதிரி தாங்க. ரொம்ப அபூர்வமான இடம்ங்க. இதை பார்க்குறதுக்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். அப்படியே அதை பார்க்குறதுக்கு கண்களாக காட்சியாக தெரியுதுங்க. பாருங்கள், மேலே பூரா எல்லாம் மொத்தம் மேகத்தை சூழ்ந்து இது அங்கனங்கன ஏதோ புகை போகிறது போல், அப்படியே புகை தீ வச்சு புகை போகிறது போல், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேகமூட்டம் மிஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அதை காண்றதுக்கே ஒரு அருமையான இடமுங்க. இதை பாருங்கள் எப்படி இல்லை. ஒரு இடத்தையும் பார்க்கறதுக்கு திருப்பி வச்சுருக்கோம். நமக்கு திருப்பி வச்சாக்க இது அந்த பக்கத்து மலைங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் உள்புறம் போனால் சபரிமலை போகலாம். சபரிமலையில் அங்கிட்டு போனால் சபரிமலை போகலாமுங்க. அந்த மாதிரிங்க பார்க்குறதுக்கே பாருங்கள். அப்படியே வானம் மூட்டம் மேகம் மூட்டம் எப்படி இருக்குது. அதில் இடையில குட்டி குட்டி மலையாகும். எவ்வளோ ஒரு அருமையாக அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை பார்க்கணும்னா ரொம்ப ரிஸ்க்கு. அங்கே போய் நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கேருந்து இந்த இடத்தெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ எங்களை போல் வீடியோ அனுப்புகிறவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்குங்க. இந்த மாதிரி இடத்துலாம் போய் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க நண்பர்களே. நீங்கள் உங்கள் வீடியோ மீண்டும் ஓடணும். உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், நல்வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பாருங்கள். எங்களுக்கே இந்த ஷூட் பண்ணுறது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் கீழே பூரா எல்லாம் விவசாயம். உருளைக்கிழங்கு போட்டுருக்காங்க, கேரட்டு போட்டுருக்காங்க, வாழை இருக்குது, ரப்பர் மரம், சின்ன செடி பசுமையாக அதுபுறம் பாருங்கள். பேடாக இருக்குது பாருங்க. அதுபுறம் பார்க்குறதுக்கு இனிமையான இடம். இந்த இப்போ தெரியலாம் ரப்பருங்க. இந்த சைடு எல்லாம் ரப்பர் மரம். இதை பூரா பாருங்கள். அதில் கூட தென்னையும் இருக்குங்க. தென்னை மரம் பாருங்கள். தென்னை மரம் எப்படி இருக்குது பாருங்கள். மழை பெய்யறதுல தென்னை மரம் வராதுன்னு இருக்காங்க. தென்னை மரம்லாம் நல்லா காய்ச்சிருக்குங்க. அந்த இதில் ஏறி தென்னை மரத்தெல்லாம் ஏறி தேங்காய் ஒதுங்கி விட்டால் குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் அதை போய் எடுத்துகிட்டு வர்றது பெரிய வேலைங்க. தேங்காய் விடுகிறத தன்னைத்தானே விடுகிறதுலாம் உருண்டு கீழே போயிருந்துங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கீழே பள்ளத்தில் இருக்கிறவங்க அதை எடுத்து போயிருந்துருக்காங்க. மரங்களில் அவனுங்கன்னு போய் சிக்கி இருக்கிறதெல்லாம் அதை தன்னைத்தானே முளைப்பு கண்டாயிகள் தேங்காயெல்லாம் முளைச்சி கிடக்கும். அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பார்க்கில் நம்ம வெட்டி விட்டது மாதிரி இருக்காருங்க. அப்படியே நம்ம சிசரு வெட்டி விட்ட பூச்செடி போல கொண்டு வருங்க. அது பூராமே எல்லாமே
அது அப்போ தாங்க மேக மூட்டம் வந்து அப்படியே பையாக வந்து எழுந்திரிச்சு அங்கேருந்து உருவாகிக்குங்க. அவ்வளோங்க சின்ன சின்னதாக பாருங்கள். ஒரு புகை சூழ்ந்தது போல் புகை மண்டலம் போல் அப்படி இப்படியே பார்க்குறதுக்கே எவ்வளோ அபூர்வமாக இருக்குது பாருங்கள். நமக்கு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்தது வந்து நாங்கள் வந்து தேனி மாவட்டம் அண்ணராஜ். நான் தாங்க அந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். இந்த ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நண்பர்களுக்கு பார்க்கணும்னு நான் போட்டுருக்கேன். அந்த யூடியூப் சேனலில் அண்ணராஜ் இருக்குங்க. இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அண்ணராஜ் என் பேரில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இது போல் வீடியோ நிறையா நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பொழுதுபோக்குங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான இனிமையான சாங்குகள் இருக்கும், நல்ல சோக பாடல் இருக்கும், அம்மாவை பற்றியும் இருக்கும். எனக்கு வந்து அம்மா என்றால் ரொம்ப இஷ்டம். அதனால தாங்க அம்மா பாட்டு கூடுதலாக நான் பாடியிருப்பேன். அந்த சாங்கில் போட்டுட்டு ரீல்ஸ் பண்ணியிருப்பேன். பாருங்கள் நண்பர்களே, அதை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கே தெரியும். அம்மா இருந்தால் சும்மா இல்லைடான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க எல்லாருமே ஒரு அம்மா இல்லாமல் யாரும் இல்லை. அவங்க இருந்தால் போய் நம்ம இருக்க முடியும். பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு, நம்மளுடைய கடமை. அவங்க இருக்கிற போது அதோடைய வழி தெரியாது. அவங்க இல்லாமல்